இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இந்த டாபிக் தான் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்றத வந்து ஆப்ஷனோட கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என் கூட சேர்ந்து இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு அதை படித்தாலும் ஓகே தான். ஸோ இல்லைனா அதை படிச்சுட்டு வந்து இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல. முதல் கேள்வி பாருங்கள். கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒரு பிளேஸை வந்து குறிக்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் இலங்கை மட்டும் என்ன ஆகுதுன்னா வேறு ஒரு கண்ட்ரியே குறிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுதான் ஒரு பொருந்தாத சொல் இந்த ஆப்ஷனில். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஞானோபதேசம், திருமந்திரம், பரமார்த்த குருகதை, தொன்னூல் விளக்கம். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம். ஸோ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள். இயல், இசை, நாடகம், நடனம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இயல், இசை, நாடகம் என்னது முத்தமிழ்னு சொல்வோமா. ஸோ இதில் நடனம் என்னது ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கதிரவன், பகலவன், திங்கள், வெய்யோன். ஸோ இதில் திங்கள் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இந்த வீடியோவில் வந்து திங்கள் அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து குறிக்குது. ஸோ அதனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்குது. ஸோ அதனால் இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. ஸோ அடுத்து பாருங்கள். பொரியல், அவியல், சித்திரை, சுண்டல். ஸோ இந்த பொரியல், அவியல், சுண்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிட்ற ஒரு உணவை குறிக்குது. பட் சித்திரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தை குறிக்குது. ஸோ இதுதான் இங்கே ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள். மாணிக்கம், முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நவரத்தினம். ஸோ முத்து ஏதோ ஒரு அணிகலன் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. பட் இதில் கிளிஞ்சல் அப்படின்றது தான் வந்து பொருந்தாத ஒரு இணையாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை குறிக்குது. ஸோ இல்லம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை குறிக்குது. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதல், நெய்தல், பாலை என்ன சொல்வோம்னா 5 இணைகள்னு சொல்வோம்ல. ஸோ 5 இணையில் பாலை வந்து இங்கே கிடையாது. ஸோ இல்லம் அப்படின்றது தான் இங்கே வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ எப்படி நம்ம பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிலம், காற்று, வானம், மலை, நெருப்பு. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோம் ஐம்பூதங்கள்னு சொல்லுவோமா. நிலம், நீர், காற்று. ஸோ இது எல்லாமே ஐம்பூதங்கள். இதில் எது வந்து பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மலை அப்படின்றதான் பொருந்தாமல் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து போயிடலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அருவி, சோலை, ஆறு, கடல், ஏரி. ஸோ இதில் ஏரி, கடல், ஆறு, இது அருவி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஸோ சோலை அப்படின்றது மட்டும்தான் இது தண்ணி வந்து சம்மந்தப்படாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள். நிற்பன, ஊர்வன, பரவின, பரப்பன, நடப்பன. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஒரு அனிமலையோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நிற்பன, நடப்பன, ஊர்வன அப்படின்னு சொல்லிட்டு இதில் பரவின அப்படின்றது தான் என்னது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள். பாக்கு, பஞ்சு, பாட்டு, 10. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா பஞ்சு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் பொருந்தாமல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. ஸோ எஃகு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலோகத்தை வந்து குறிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்தது பாருங்கள். செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல், அலைக்கடல். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அலைக்கடல் அப்படின்றது தான் தவறாக இங்கே இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள். தூது, உலா, பல்லு, காப்பியம். ஸோ இது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காப்பியம் அப்படின்றது வந்து ஸோ காப்பிய வகைகளில் வரும். ஸோ இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதுனால இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள். கரிசலாங்கண்ணி, பிருங்கராசம், கையாந்தங்கரை, சிங்கவல்லி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை வகையை வந்து நம்மளுக்கு குறிக்குது. பட் சிங்கவல்லி அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ இதுதான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க. அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லீர், அவை அல்ல. ஸோ இது நமக்கு ஈஸியாக பார்த்தாலே தெரியுது. இது கரெக்டான ஆன்சர் என்னது அவர் அல்லீர். ஸோ அடுத்து போகலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொருந்தாத இணையை சுட்டுக்க. ஸோ இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில்
புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டாபிக் வரும். ஸோ அதுலேருந்து தான் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெற்றிப்பூ அப்படின்றது சிவப்பு கலர். ஸோ இதில் வந்து ஒரு கலர் வந்து தப்பாக இருக்குது, அது என்ன கலர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நொச்சிப்பூன்றது பச்சை கலர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தப்பான ஒரு இணை. ஸோ இதுதான் கரெக்ட் நம்மளுக்கு, அதாவது ஆன்சர் படி பொருந்தாத சொல்லி கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நொச்சிப்பூ பச்சை கலர் அப்படின்றது தான் தப்பான ஒரு இணை. அடுத்து பாருங்கள், நாலடியார், திருக்கடுகம், ஏலாதி, முல்லைப்பாட்டு. ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு அப்படின்றதான் தவறாக இருக்குது. ஏன்னா இது 10 பாட்டு நூல்களில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நற்றிணை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று, மூதுரை. ஸோ இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதுரை அப்படி தான் பொருந்தாமல் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், ஆலவாய் காண்டம். ஸோ இந்த புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் இதெல்லாம் எதில் வரும்? சிலப்பதிகாரத்தில் வரும். இந்த ஆலவாய் காண்டம் அப்படின்றது வந்து பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடற் புராணத்தில் வர ஒரு காண்டம் தான் ஆலவாய் காண்டம். ஸோ இதுதான் வந்து என்னது தப்பான ஒரு சொல். ஸோ அதனால் இங்கே இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், குண்டலகேசி, வளையாபதி, மணிமேகலை, நீலகேசி. ஸோ குண்டலகேசி, வளையாபதி, மணிமேகலை இதெல்லாம் என்னது ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவோம். ஸோ நீலகேசி அப்படின்றது வந்து ஐஞ்சிறு காப்பியங்களில் வரும். ஸோ இதுதான் இங்கே கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பிரம்மன், சிவன், திருமால், முருகன். ஸோ இவங்களெல்லாம் யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்திகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் முருகன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தவறான இணையாக வராரு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்கள், பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், வாவு சிதம்பரனார். ஸோ பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன் இவங்க எல்லாமே வந்து யார்? ஒரு பொயட். அவங்க எல்லாமே வந்து கவிதைகள் எழுதுகிறவங்க. ஸோ இதில் வாவு சிதம்பரனார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துக்காக வந்து பாடுபட்ட தலைவர்களில் ஒருவர். ஸோ அதனால் இவர் தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், மங்கை, மடந்தை, தெரிவை, ஆடவர். ஸோ மங்கை, மடந்தை, தெரிவை, ஆடவர் யாரை குறிக்குது? மங்கை, மடந்தை, தெரிவை அப்படின்றவங்க யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களை வந்து குறிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆடவர் அப்படின்றது வந்து ஆண் மகனை வந்து குறிக்குது. ஸோ அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திங்கள், மதியம், சந்திரன், மார்கழி. இதில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள், மதியம், சந்திரன் இது எல்லாமே எதை குறிக்கிறதுனா சந்திரனை தான் குறிக்குது. ஆனால் மார்கழி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தை வந்து குறிக்குது. ஸோ அதனால் இதுதான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இயற் சொல், திரி சொல், திசை சொல், உரி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லினுடைய வகைகள். ஸோ இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரி சொல் அப்படின்றது தான் பொருந்தாமல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா? அடுத்தது பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு பொருந்தாத சொல் கண்டுபிடிக்கிறது. களிறு, பிடி, புரவி, வேழம். ஸோ இது நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சொல் பழமொழியில் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிறு, பிடி, வேழம் இதெல்லாம் யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையை வந்து குறிக்குது. ஆனால் இங்கே புரவி அப்படின்றது எதை குறிக்குது? குதிரையை வந்து குறிக்குது. ஸோ இதுதான் இங்கே என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், முன்னீர், ஆழி, அழுவம், வங்கூழ். ஸோ இது எல்லாமே எதை குறிக்கிற சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை குறிக்கிற சொற்கள். இதில் வங்கூழ் அப்படின்றதா வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. இது எல்லாமே கடலை குறிக்கிற சொற்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், கருட வேதம். ஸோ இது வந்து வேதத்தினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருட வேதம். ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்னு சொல்லுவோம்ல, வேதத்தினுடைய வகைகள் 4. ஸோ அந்த 4ல் வந்து பார்த்திங்கன்னா கருட வேதம் அப்படின்றது தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அம்புக்கொடி, மீன் கொடி, புலிக்கொடி, சிங்கக்கொடி. ஸோ இது யாருடைய கொடிகள்? இது ரொம்ப நம்ம ஈஸியாகவே நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். இது எல்லாமே யாருடைய கொடினா மூவேந்தர்களுடைய கொடி. ஓகேவா? ஆனால் இது சிங்கக்கொடி அப்படின்றது தான் தவறான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா? அடுத்தது பாருங்கள், பல்லவர், சேரன், சோழன், பாண்டியன். ஸோ இதுவும் ஈஸியானது தான். சேர, சோழ, பாண்டியர் அப்படின்றது யார்? மூவேந்தர்கள். இதில் யார் வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்கா? பல்லவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு இணையாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், மோனை, எதுகை, இசைவு, இயைபு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இது தான். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து தொடையோடைய வகைகள். எதோடைய வகைகள்? தொடையோடைய வகைகள். ஸோ இதில் இசைவு அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது. மோனை, எதுகை, இயைபு இது எல்லாமே தொடையோடைய வகைகளில் வருது. இசைவுன்றது தான் தவறாக இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கலாம், ஏலாதி, ஆசாரக்கோவை, திருக்கடுகம்,
சிறு பஞ்சமூலம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை அப்படின்றது தான் தவறாக இருக்குது. இது ஏன் தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி, திருக்கடுகம், சிறு பஞ்சமூலம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் இருக்க ஒரு பொருட்களை வந்து குறிக்கிறத மாதிரி வரும். ஸோ ஆசாரக்கோவை தான் இதில் வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் தான் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலித்தொகை, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது? கலித்தொகை தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 15 மேற்கணக்கு நூல்கள் தான். ஆனால் அதுலேயுமே இந்த நூல்கள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் வரும். ஆனால் இந்த கலித்தொகை அப்படின்றது வந்து 8 தொகை நூல்களில் வருது. ஸோ அதனால தான் இது வந்து இங்கே தவறான ஒரு சொல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? மா, பலா, வாழை முக்கணின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் இலந்தை அப்படின்றது தான் தவறான ஒரு இணையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், படி, எழுது, சொல், உண்டால். ஸோ இதில் பாருங்கள் படிக்கிறது, எழுதுறது, சொல்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக ஒரே மாதிரி இருக்குது. ஸோ உண்டால் அப்படின்றது வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஸோ இதுதான் வந்து இங்கே தவறான ஒரு சொல். அடுத்து பாருங்கள், ஏரி, குளம், குணம், ஆறு. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆறுன்றது ஏதோ ஒரு நீரை குறிக்குது, குளமும் நீர், ஏரியும் நீர் சம்மந்தமாக வருது, குணம் அப்படின்றது நம்மளுடைய குணத்தை குறிக்குது. ஸோ அதனால் இதுதான் தவறான ஒரு சொல். அடுத்து பாருங்கள், சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. ஸோ கடலை அப்படின்றது தான் இங்கே தவறான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், குறிஞ்சி, காஞ்சி, முல்லை, மருதம். நம்ம இது ஏற்கனவே படித்த மாதிரி தான். ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம்ன்றது ஒரே ஃபேமிலியில் வரும். ஸோ காஞ்சி அப்படின்றது தான் இங்கே தவறான ஒரு வார்த்தையாக இருக்குது. அடுத்து பாருங்கள், விளம்புதல், செப்புதல், கேட்டல், மொழிதல். ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டல் அப்படின்றது தான் வந்து தவறான ஒரு சொல்லாக இருக்குது. ஸோ அதனால் இதுதான் இங்கே கரெக்டான சொல். ஸோ செப்புதல்ன்றது ஏதாவது பேசுதல், மொழிதல்ன்றதும் ஏதாவது ஒன்று பேசுகிறது, விளம்புதல் அப்படின்றதும் பேசுகிறது சம்மந்தமாக வரும். ஸோ கேட்கல் அப்படின்றது வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் இதுதான் தவறான ஒரு சொல். அடுத்து பாருங்கள், ஆண் பால், பெண் பால், பலவின் பால், பலர்பால். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவின் பால் அப்படின்றது தான் இந்த இதில் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீரை தண்டு, வேப்பங்கொழுந்து, பனங்குருத்து, நெல் துளிர். ஸோ இதில்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். துளிர், குருத்து, கொழுந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியோடைய அந்த இதோடைய இளமையான பருவத்தை வந்து குறிக்குது. ஸோ இங்கே கீரை தண்டு அப்படின்றதான் வந்து எனது ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெரு, சுடு, நடு, வீடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைமிங்காக பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம். பெரு, சுடு, நடு, வீடு அப்படின்னு வருது. ஸோ அதனால் வீடுன்றது தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், கடைத்தொடர். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ இப்போ இதில் எது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைத்தொடர் அப்படின்றத சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இன்பம், பொருள், அறம், அருள். ஸோ இது நம்ம லைனாக சொல்லிட்டு வரலாமா? அறம், பொருள், இன்பம், வீடு அப்படி தான் வரும்ல. ஸோ இதில் எது கரெக்டாக இல்லை? அறம், அருள் அப்படின்றது தான் கரெக்டாக இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மடலி, பைங்கூழ், குருத்து, மட்டை. ஸோ இதில் எது கரெக்டாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டை அப்படின்றது தான் வந்து என்னது கரெக்டாக இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், இன்பம், காமம், வெகுளி, மயக்கம். ஸோ இதில் எது தப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம் அப்படின்றது தான் தப்பாக இருக்குது. ஸோ அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மலையூர், காட்டூர், மணிப்பூர், மருதூர். இதுலேருந்து நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். மணிப்பூர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் இருக்க ஒரு ஊரை குறிக்கிது. ஸோ அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொள்ளு, சாமை, திணை, கரும்பு. இது எல்லாமே வந்து ஒரு திணை வகைகளை வந்து குறிக்கிது. ஸோ கரும்பு அப்படின்றது தான் இதில் பொருந்தாத சொல்லாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொல்லிலக்கணம், புற இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம். இது எல்லாமே வந்து இலக்கணத்தினுடைய வகைகள் தான். ஸோ இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற இலக்கணம் அப்படின்றது தான் பொருந்தாமல் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு 50 பொருந்தாத சொல்லை கண்டறிக கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம்.
ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள்னால் அந்த நூல்கள் வந்து எத்தனை இருக்குது, அது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ இது படித்தாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் வந்து 1 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். முதல் டாபிக் பாருங்கள், இருவினை. ஸோ இருவினை வந்து என்னது, நல்வினை தீவினை. ஸோ அடுத்தது பாருங்கள் இருதிணை, உயர்திணை அஃறிணை. ஸோ அடுத்து பாருங்கள் மூவிடம், தன்மை முன்னிலை படர்க. அடுத்து பாருங்க அரசருக்குரிய 10, படை தார் முரசு கொடி தேர் களிறு. களிறுனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், யானை. குடை மாலை, புறவினா என்னது, குதிரை செங்கோல். ஸோ அடுத்து பார்க்கலாமா, அட்டமங்கலம். அட்டமங்கலம் மொத்தம் 8. சாமரம் நிறைகுடம் கண்ணாடி தோட்டி முரசு விளக்கு கொடி இணைக்கையல். ஸோ அடுத்து பாருங்கள் அகத்தியர் மாணாக்கர் பன்னிருவர். ஸோ இவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க, இந்த பேர்லாம் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும், பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் செம்பூட்சேயை, வையாபிகர், அதங்கோட்ட சான், அவிநயர், காக்கை பாடினியார், தொல்காப்பியர், தூரலிங்கர், வாய்ப்பியர், பணம்பாரனார், கழாரம்பர், நற்றத்தார், வாமனர். ஸோ இவங்க 12 பேர் தான் அகத்தியருடைய மாணாக்கர். ஸோ அடுத்தது பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐம்பொறி, மெய் வாய் மூக்கு கண் கண்ணி. அடுத்து பாருங்கள் புறத்திணை 12 வகைப்படும். ஸோ என்னென்ன, வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழினை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கியல் பெருந்திணை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இலக்கணம். இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படுது, 5 வகைப்படுதா. ஸோ என்னென்ன, எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம். ஸோ அடுத்து பாருங்கள் புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படுது. என்னென்ன, காப்பு செங்கீரை தொல் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிறுபறை சிற்றில் சிதைத்தல் சிறு நேரூட்டல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. அடுத்தது பாருங்கள் நாற்றிசை. ஸோ நாற்றிசைன்னா என்னது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஸோ அடுத்து ஐம்பூதங்கள், நிலம் நீர் காற்று அக்னி வானம். அக்னினா நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ அடுத்தது பார்க்கலாம் எண் பேராயம். ஸோ எண் பேராயம்னா என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணத்தியலவர் கருமக்காரர் சுனக சுற்றம் கடைக்காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவுளி மறவர். ஸோ இவங்க 8 பேரை தான் எண் பேராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஐம்பெருங்குறவர் யார், அரசன் குரு தந்தை தேசிகன் மூத்தோன். ஸோ இவங்க 5 பேரை தான் வந்து ஐம்பெருங்குறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள், சீவக சிந்தாமணி வளையாபதி சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி. ஸோ இது தான் வந்து ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது 8 தொகை நூல்கள். ஸோ 8 தொகை நூல்கள் என்னென்ன, நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பற்று பரிபாடல் கலித்தொகை அகநானூறு மற்றும் புறநானூறு. அடுத்தது பாருங்க ஈசன் குணம். ஈசனுடைய குணங்கள் என்னென்ன, வரம்பில் நாணம் வரம்பில் காட்சி வளப்பிலின்பம் வரம்பிலாற்றல் நாமமின்மை கோத்திரமின்மை ஆயுளின்மை இடையூறின்மை. ஸோ இந்த 8 தான் ஈசனினுடைய குணங்களாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் முத்தமிழ் இயல் இசை நாடகம். ஸோ இந்த கொஷின் கூட நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள் முக்கணி மா பலா வாழை. ஸோ இந்த கொஷினையும் நம்ம பார்த்தோம். மலரினுடைய 7 வகைகள் என்ன. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் சிமிலராக இதுவும் வரும். அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி மற்றும் செம்மல். ஸோ அடுத்தது பாருங்கள் முப்பால் என்னது, அறம் பொருள் இன்பம். அடுத்தது பார்க்கலாமா, நாநிலம் குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐம்புலன்கள் சுவை ஓசை ஊறு ஓசை நாற்றம். ஓசை 2 தடவை சொல்லிட்டேன்னா ஒலி ஓசை. அடுத்து பாருங்கள் ஏழிசை. ஏழிசை எது, குதல் துத்தம் கைக்கிளை உழை கிளி விளரி தாரம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐந்திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மற்றும் பாலை.
ஸோ அடுத்தது பார்க்கலாமா, கடை 7 வள்ளல்கள். ஸோ கடை 7 வள்ளல்கள் யார்? 7 பேர். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரி, ஆய் ஆண்டிரன், எழுனி, நல்லி, மலையன், பேகன், காரி. ஸோ அடுத்து பாருங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி மற்றும் நீலகேசி. ஸோ அடுத்தது பாருங்கள் ஐவகை தாயார் யார்? பாராட்டுந்தாய், ஊட்டுந்தாய், முளைத்தாய், கைத்தாய், செவிலித்தாய். ஸோ இவங்க தான் 5 வகையான தாய்கள். அடுத்து பாருங்கள் ஐம்பெருங்குழு எது? அரசர், அமைச்சர், புரோகிதர், ஒற்றர் மற்றும் தூதுவர். ஸோ அடுத்தது பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அறுசுவை என்னது? கைப்பு, தித்திப்புனா இனிப்புன்னு அர்த்தம், புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு மற்றும் கார்ப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நவரத்தினங்கள். ஸோ நவரத்தினங்கள்னால் என்னது? கோமேதகம், நீலம், பவளம், புட்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம் மற்றும் வைரம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பா வகைகள் மொத்தம் எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா வகைகள் மொத்தம் 5 வருது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா மற்றும் மருட்பா. ஸோ அடுத்தது பாருங்கள் செம்மொழி இலக்கியங்கள். தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், 14 கீழ்கணக்கு நூல்கள், மணிமேகலை, இறையனார் அகப்பொருள், முத்தொள்ளாயிரம். ஸோ இது எல்லாமே தான் வந்து செம்மொழி இலக்கியங்களில் வரும். ஸோ அடுத்தது பார்க்கலாம் 14 கீழ்கணக்கு நூல்கள். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி, திணைமாலை 150, திருக்குறள், திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை 50. ஸோ அடுத்தது பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10 பாட்டு நூல்கள். ஸோ 10 பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம் உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாம்பூர், சென்னை, பாரிஸ், யாழ்ப்பாணம், மதுரை, கோலாம்பூர், மௌரிஷியஸ், தஞ்சாவூர். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள். அடுத்து பாருங்கள் பருவமங்கை 70 வயது. ஸோ இது ஒரு முக்கியமானது. பேதை, பெதும்பை, மடங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். சம்டைம்ஸ் வந்து இந்த ஏஜ் கூட வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வச்சுமே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேர்த்தே படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சிறும்பொழுது மொத்தம் 6 வகைப்படுது. மாலை, யாமம், வைகரை, விடியல், நண்பகல் மற்றும் ஏற்பாடு. ஸோ அடுத்து பாருங்கள் ஐம்பால்னா என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐம்புலன்கள். தொடு உணர்வு, உண்ணல், உயிர்த்தல், காணல் மற்றும் கேட்டல். ஸோ கடைசியாக பார்க்கலாமா. கடைசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பொழுது மற்றும் 6 வகைப்படுது. சிறும்பொழுது படித்த மாதிரி பெரும்பொழுது. கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில் மற்றும் முதுவேனில். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பொருள் திணையினுடைய விளக்கம். அதாவது அந்த நிலத்தினுடைய 5 திணைகள் இருக்குல்ல. ஸோ 5 திணைகளினுடைய வகைகள் அந்த நிலத்தை பற்றி பார்க்க போகிறோம். குறிஞ்சி வந்து மலை சார்ந்த இடம், முல்லைன்றது காடு சார்ந்த இடம், மருதம் அப்படின்றது வயல் சார்ந்த இடம், நெய்தல் அப்படின்றது கடல் சார்ந்த இடம், பாலை அப்படின்றது மணல் சார்ந்த இடம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட பொருந்தாத சொல் அந்த டாபிக் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நெக்ஸ்ட் டாபிக் நம்மளுடைய சேனல்லே அப்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.